திரு பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனது விளைவு அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகக்கூடிய சூழல். ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ ஆகும். அதாவது சட்டமன்ற செயலகத்துக்கு தீர்ப்பு வந்த பிறகு அவர் வகிக்கக்கூடிய திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலி என்று அறிவிக்கப்படும். அதனால் அவர் அமைச்சர் பதவியும் பறிபோகிறது. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக் என்றாலும் சில நடைமுறைகள் வந்த பிறகு இது முழுமை பெறும். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய 76வது சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி நம்பர் 76 காலியாகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அங்கு இடைத்தேர்தலும் வரக்கூடிய சூழல் இந்த தருணத்தில் உருவாகி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அரசியல் தட்பவெட்பத்தை பதிவு செய்யுங்க. திமுக கேம்ப்ல நீங்க பார்க்கக்கூடிய இல்ல நீங்க கிடைக்கக்கூடிய செய்தியை பதிவு செய்யுங்க. பலமுனை போட்டியெல்லாம் அங்க நிலவக்கூடிய சூழலை பார்த்திருக்கோம். அங்க விழுப்புரம் மாவட்டத்துடைய ஸ்ட்ராங் மேனா திரு பொன்முடி கருதப்படுகிறார். கோபிநாத், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து நீங்க இந்த ஒரு பரபரப்பான அரசியல் தட்பவெட்பத்தில் சேகரிக்கக்கூடிய செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்க. தமிழகத்துல முன்னொரு காலத்துல மிக பின்தங்கிய மாவட்டம் சொன்னா விழுப்புரம் மாவட்டத்தை அடிக்கடி அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க. அதே போல சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம் தான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல எந்தவித வளர்ச்சியுமே இல்லாம இருந்தது. காரணம், விழுப்புரம் தலைமையிடம் வெறும் 2 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பகுதியா மட்டும்தான் இருந்தது. மாவட்ட தலைநகரம் வெறும் 2 கிலோமீட்டர் தான். தற்போது சொல்லக்கூடிய அமைச்சர் பொன்முடி பொறுப்பேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போகலன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பொன்முடி காலகட்டத்தில் மட்டும்தான் விழுப்புரம் மாவட்ட தலைநகர்ல அனைத்து அரசு அலுவலகம் ஒரே இடத்தில் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை, டிஐஜி அலுவலகம், அனைத்து துறை அலுவலகம் ஒரே இடத்துல கொண்டு வரப்பட்டது அமைச்சர் பொன்முடி செய்த மிகப்பெரிய சாதனை. 2012 தோல்விக்கு பிறகு இவர் பார்த்தீங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடம்பெறுகிறது. திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முனியூர் தொகுதியை நீக்கிவிட்டு ரிஷிவந்தம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து கொஞ்சம் பகுதியை எடுத்து 2008ஆம் ஆண்டு திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. இதுல இவர் போட்டியிடும் நேரம் பார்த்தீங்கன்னா 2016ல அமைச்சர் பொன்முடி அந்த தொகுதியில போட்டி போடுறார். அதே போல 2021 போட்டி போட்டு 2 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு திருக்கோவிலூர் தொகுதியிலிருந்து. இவர் கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலும் அந்த பகுதியில நிறைய செஞ்சிருக்காரு. விழுப்புரம் தலைமையிடமா இருக்கக்கூடிய அந்த பகுதி ஈக்குவலா திருக்கோவிலூர் தொகுதியை கொண்டு வரும் சொன்னார். அதே போல அங்க தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனை, பேருந்து நிலையம், ஏராளமான அடிப்படை தேவைகளை மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். தற்பொழுது இந்த தீர்ப்பு என்பது திருக்கோவிலூர் தொகுதி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இவர் அமைச்சரா இருந்து அந்த தொகுதியில செய்யணும்னு மக்கள் எதிர்பார்த்த இன்னும் 2 ஆண்டுகள் கால அவகாசம் இருக்கு. நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்காங்க. இந்நேரம் இந்த தீர்ப்பு வந்தது திருக்கோவிலூர் தொகுதி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு, அடுத்த கட்டமாக வேட்பாளர் தேர்வு என அடுத்தடுத்த கட்டங்கள்ல தொடர்ந்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி என்பது பரபரப்போட இந்த நிலைமையில இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.